வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது மகா கூட்டணி தமிழகத்தில் சாத்தியமா என்ற தலைப்பில். பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பலருக்கும் பல வகையான பாடங்களை போதித்திருக்கின்றது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிதிஷ்குமார் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகா கூட்டணி அமைத்தார். லல்லுவுடனும் காங்கிரசுடனும் கூட்டணி சேர்ந்து கிட்டத்தட்ட 243 தொகுதியில் 170 தொகுதிகளை வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். அதே போன்ற ஒரு கூட்டணி தமிழகத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கு இத்திண்ணையில் விரிவாக விவாதிக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு பாலு அவர்களும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து திரு கனகராஜ் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு SR சேகர் அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு கனகராஜ், இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்றைக்கு நிதிஷ்குமார் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார். ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் ஒரு கூட்டணி அமைத்து இன்றைக்கு ஒரு மதவாத கூட்டணி என்று சொல்லக்கூடிய பிஜேபி இன்றைக்கு சொல்லப்போனால் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி சுவைத்த பாஜகவை இன்றைக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் பீகாரை பொறுத்தவரை பீகார் மக்கள். அதுபோன்ற ஒரு நிலைமை மகா கூட்டணி என்ற முறையில் இங்கு சாத்தியமா? உங்களுடைய பார்வை. முதல்ல நீங்கள் பீகார் எலெக்ஷனுடைய தன்மை என்பது வேற. அதுலேயும் குறிப்பாக ஊடகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மோடி வெள்ளற்கரியவர், எனவே அவர் போகிற இடமெல்லாம் வெற்றியை தவிர வேறொன்றும் கிடையாது என்று ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணது மட்டும் இல்லை, நீங்கள் இது இந்தியாவினுடைய ஊடக வரலாற்றில் மிக பெருமளவுக்கு இந்த கருத்து கணிப்பில் ரொம்ப நாளாக ஆதிக்கம் செலுத்தின ஒரு ஆங்கில சேனல், அதில் இருந்த பர்காதத் காலையிலே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பீகாரில் பாரதிய ஜனதாவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஆட்சி அமைக்கிறார்கள்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எனவே ஒரு பக்கம் பாரதிய ஜனதா அவங்க உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஹைப், மீடியா முழுவதும் அதை எதிரொலித்த விதம், இது ரெண்டும் சேர்ந்து தான் அது ஏதோ ஒரு வெள்ளற்கரிய விஷயத்தை இது ரெண்டும் சேர்ந்ததுனால அவங்க வென்று காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த எல்லா தேர்தலும் ஒவ்வொரு விதத்திலும் வித்தியாசமானவை. எல்லா இடத்துலையுமே ஒன்று ரெண்டாலாம் இருக்காது. ஒன்றே முக்காலாகவும் ஒன்றையாகவும் போன காலங்கள்லாம் உண்டு. இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கலைன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பிஜேபி அரசாங்கம் அதன் மீது இருந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்பது பொய்த்து போன நிலையில் அது பழைய நிலையை தக்க வைக்க முடியாத நிலைமைக்கு பின்தள்ளப்பட்டிருக்கு என்பதிலிருந்து தான் பார்க்கணுமே தவிர, எனவே அதை எல்லாத்துக்கும் பொருத்த முடியாது. தமிழகத்தை பொறுத்தளவில் அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதல். திரு பாலு, உங்களுடைய பார்வையில் இந்த மகா கூட்டணி பீகாரை பொறுத்தவரை வெற்றி பெற்றிருக்கிறது, இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும் என்று நீங்கள்? தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்போ ஒரு மெகா கூட்டணி தேவை அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு உள்ளோட்டமாக ஓடிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ தோழர் சொன்ன மாதிரி என்னுடைய கருத்து ஒன்று, ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு வரும்போது அவங்க மாநில தேர்தல்களை ஒரு மாதிரியாகவும் பாராளுமன்ற தேர்தலை ஒரு மாதிரியாகவும் பார்ப்பார்கள் என்பதற்கு பீகார் ஒரு உதாரணம் நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடத்திற்கு முன்னால் மோடிக்கு அவ்வளவையும் அள்ளி தெளித்த மக்கள் இன்றைக்கி மொத்தமாக துடைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அங்கே மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் தான் மையப்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு சிந்தனை எனக்கு. அதனுடைய அடிப்படையை பார்க்கும்போது இங்கே தமிழ்நாட்டிலையும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மாநில பிரச்சனைகள் என்ன, மாநிலத்தில் இருக்கின்ற கட்சிகளில் எந்த கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று பார்க்கும்போது ரெண்டு மேஜர் பார்ட்டிஸ் தான், டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தவிர்த்து யார் இவர்களோடு கூட்டணி சேர போகிறாங்களா, அல்லது இவங்க ரெண்டு பேரும் வேணாம் அதை தவிர்ப்பதற்கு இன்னொரு மெகா கூட்டணியா அப்படின்றது ரெண்டு பிரிவாக பிரித்து தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஒன்று, இப்போது எங்களை கேட்டிங்கன்னா, இப்போ எங்களுடைய இயக்கத்தினுடைய சார்பாக என்ன கேட்டிங்கன்னா, ஐஜேகேனுடைய சார்பாக கேட்டிங்கன்னா, நாங்கள் தனியாக நிற்கிறோன்றதுல தெளிவாக இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. நாங்கள் ஒரு வளரிடம் குழந்தைன்னு வச்சுக்கோங்க, தப்பில்லை. ஆனால் நாங்கள் ஒரு மாற்று சிந்தனையோடு போயிட்டு இருக்கும்போது இந்த மெகா கூட்டணி வருமா வராதா அப்படின்றத பற்றி எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. சாத்தியமா என்றால் சாத்தியம்தான், வரவேற்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் யாரை எதிர்த்து யார் நிற்க போகிறாங்கன்றது ஒன்று. திமுகவை எதிர்த்து இன்னொரு மெகா கூட்டணி அதிமுகவினுடைய தலைமையில் சேரப்போகிறதா,
அல்லது அதிமுகவை எதிர்த்து திமுகவினுடைய அணியில் சேர்ந்து எதிர்க்கப் போகிறார்களா? இருவரையும் அப்புறப்படுத்த வேண்டும், இது இன்னும் ஒரு மெகா கூட்டணி என்று சொல்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நாங்கள் தனியாக நிற்க போகிறோன்றதை வந்து வலியுறுத்திக்கிட்டே வராங்க. தேமுதிக போன வாட்டி இப்போ பிஜேபி கூட்டணியில் இருந்தவங்க இது வரைக்கும் தங்களுடைய கருத்தை சொல்லலை. காங்கிரஸ் வந்து யார் கூப்பிட்டாலும் நாங்கள் போகிறதுக்கு ரெடின்ற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் ஒரு 2 கட்சிகளும் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்சிகள் என்று இருக்கின்ற ஒரு சிந்தனை இருக்கின்ற பொழுது ஒரு மாற்று அணி அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடுன்றது வேற. பேசுவோம் திரு சேகர். இல்லை, அதாவது பீகார் தேர்தல் திடீர்னு ஒரு கடை நல்லா ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா பக்கத்தில் 100 கடை போட்டுருவாங்க, அதே வியாபாரம் போடுவாங்க. மனிதனுடைய சாதாரணமான ஒரு ஆசை. எனக்கு மொத்தத்தில் அரசியல் வியாபாரம் சொல்லிட்டீங்க, கடை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் பீகாரில் வந்து பல்வேறு பீகாருடைய அனாலிசிஸை வைத்து ஒரு மெகா கூட்டணி அமையுமா அப்படின்னு சொன்னால் அமைவதற்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். அமையுமா அமையாதாங்கிறது ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால் இப்போ பீகாரில் வந்து அதாவது ஒரு பீகாருடைய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று வந்து மதவாதம் பேசப்பட்டது, மாட்டுக்கறி பேசப்பட்டது, இன்டாலரன்ஸ் பேசப்பட்டது. ஆனால் 8ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரல இந்த 15 நாளில் ஒன்றுமே பேசப்படலை. ஏன்னா தோத்தா தொடர்ந்து இருப்பார்கள், வெற்றி பெற்றால் பேச மாட்டார்கள். அதுதான் அங்கே வெற்றியா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. ஆக்சுவலாக வந்து அரித்மெட்டிக் வெற்றி, எல்லா கட்சியினுடைய கூட்டணியில் வெற்றி. அதுவும் பார்த்தா 206 இடங்கள் பிஜேபி. அதே அரித்மெட்டிக் வெற்றி டெல்லியில் என்னாச்சு? டெல்லியில் வந்து காங்கிரஸ் இருந்துச்சு, காங்கிரஸ் தோற்று போச்சு. அதை வெற்றி பெற்றிருக்க வேண்டியது பிஜேபி என்பது. அதுக்கு பதிலாக வந்து இந்த கெஜ்ரிவால் வெற்றி பெற்றார். பிஜேபிக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, வர வேண்டியது வரல. பீகாரில் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம், 17 வருஷ கால கூட்டணியில் நல்லா தான் இருந்தார், நல்லா தான் வச்சுருந்தோம் அவரை. அவர் மோடி மேலே இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்வில் தனியாக ஒரு அலையன்ஸ் போட்டார். இல்லை என்றால் அந்த அலையன்ஸ் வந்து காரணமாக தான் மோடி வந்து ஒரு பிரதமரை அதனுடைய பதவிக்கு தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 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 6-7 முறை வந்து பீகாரில் வந்து தேர்தல் பிரச்சாரம். ஏன்னா எந்த ஒரு பிரதமரே ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு இவ்வளவு முறை எந்த ஸ்டேட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணதா இல்லை. ஆனால் மோடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறைக்கு மேலே போய், அதாவது அவருடைய பயன்படுத்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்தடுத்த சுற்றுகளில் பேசுவோம். நிறைய பேசியிருக்கார் நிதிஷ்குமாரை பற்றியும் லலோவை பற்றியும், நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். சொல்லுங்களேன். அதே மாதிரி அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் பேசியதற்கு இவர் பதில் சொன்னோன்னா இவருடைய பேச்சு இடுபடுகிறது. இல்லை ஒரு நாட்டினுடைய பிரதமர் தான் கல்லடிபடும். படுத்தவர்களும் பெரிய உயர்நிலையில் இருப்பவர்கள் தான் விமர்சனத்துக்கு உள்ளாக. அதாவது 3 Idiot பற்றி பாடுறாரு நிதிஷ். பாட்டு இந்த படத்தில் வருதுன்னு சொன்னால் இவர்தான் எடுத்துக்கிறாங்க, பாடினவர் எடுத்துக்கல, படத்தை சொன்னவர் எடுத்துக்கல. அதே மாதிரி நிறைய உதாரணங்கள். நான் அதுக்கு போல நான் சொல்ல வர விஷயம், பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி பெற்றிருந்தால் லாபம், இல்லை என்றால் இழப்பில்லை. ஏன்னா நாங்கள் ஆட்சியில் இல்லை. அதே மாதிரி அரித்மெட்டிக் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே மாதிரி 206 முன்னால் இருந்தோம், இப்போ 176 தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த கணக்குகள் வந்து வெற்றி என்பது வெற்றி தான். ஆனால் கணக்குகள் வந்து ரியல் அனாலிசிஸில் எங்கே போகிறோங்கிறது ஒரு நமக்காக ஒரு அசஸ்மெண்ட், அடுத்தது நிலைமையை போகணுங்கிறது. எதிர்கட்சிகளுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய அளவு எங்களை தாக்குவதற்கு ஒரு ஆயுதமாக இருக்கலாம், எங்களை பொறுத்த மட்டும் சரி செய்வதற்காக இருக்கலாம். ஆனால் உண்மை எங்களுக்கு தோல்வி அல்ல. ஒரு பக்கம் மகா கூட்டணியை பொறுத்த மட்டும் இல்லை, தமிழகத்தில் எல்லாருக்கும் அண்ணன் வந்து பாலு அவர்கள் அழகாக சொன்னார்கள், நாங்கள் தனியாக நிற்போம் என்று சொல்லி. அதான் ஜக்கி வாசுதேவ் சொன்னார், அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லி. யார் வேணுக்காலும் எல்லா வேணாலும் ஆசைப்படலாம். பல முதல்வர்கள் தமிழ்நாட்டிலே கிளம்பி இருக்கிறார்கள் இப்போ. அதனால் அரசியல் என்பது அதுதான். ஆனால் பீகாரை பார்த்து தமிழகம் சூடு போட்டுக்கொள்ள முடியாது என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இங்கே கருணாநிதி வீட்டிலேயே 2 முதல்வர் இருக்கார். அதை தவிர தேமுதிக தனியாக ஒரு முதல்வர் இருக்கார், பாமக ஒரு முதல்வர் வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியல. அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உட்கார்ந்து பேசி ஒருத்தர் தான் முதல்வர்னு சொல்லுவோம். அப்படி உட்கார்ந்து பேசி முதல்வர் ஜனநாயக கூட்டணி என்ற ஒரு அமைப்பு தமிழகத்தில் இருக்கிறதா இப்போ? இல்லை, அதாவது இன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்குற நிலைமையில தான் இருக்கும் இன்னைக்கு. ஆனால் இதே மாதிரியாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் பாமக வந்து கூட்டணியினுடைய கட்சிகளை அறிவித்தார்கள், ஜாதி கட்சிகளாக சேர்த்து. பின்னால் வேட்பாளர்களை அறிவித்தார்கள். அதற்கு பின்னால் தான் எங்களோட கூட்டணி சேர்ந்தாங்க. இதையெல்லாம் பற்றி இப்போது நாங்கள் கவலைப்படவில்லை. எப்போது எதை கவலைப்பட்டு எதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு பாஜக நிச்சயமாக முடிவெடுக்கும். அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியும். திரு கனகராஜ், அதாவது தெரியும் அந்த சூட்சமங்களை இப்போ சொல்ல முடியாது. ஓகே, அதாவது சேகர் சொல்ல பார்த்தீங்கன்னா அர்த்தமேட்டிக் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்னிறார். ஏன்னா வந்து முன்னாடி ஒரு தேர்தலில் நிதிஷ்குமார் வந்து பிஜேபி இருந்தார்.
இன்னைக்கு வந்து அவர் இல்லாமல் ஒரு லாலுவோட கூட்டணி சேர்த்து அர்த்தமேட்டிக் வெற்றி தான் இது. இது வந்து இது வந்து நம்மளே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? பின்னடைவு இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. தேசிய அளவில் ஒரு பின்னடைவு இல்லை, இது ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நானும் அவர் சொல்றதுல ஒரு பகுதியில் உடன்படுறேன். ஆனா நீங்க 31% வாங்கினா வெற்றி தானே, 282 சீட்டு தானே அப்படின்னு பேசி அதன் காரணமாக அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு 2-3 மாநில தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று பேசியதுனால தான். மற்றபடி நான் பீகார் தோல்வி வந்து எந்த ஒரு கட்சிக்கும் வெற்றியும் தோல்வியும் இயல்பானது. இயல்பாக பீகாரில் அவங்க வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவங்க மணி பவர், மசில் பவர், மீடியா பவர் 3 பவரையும் ஒரு பிரயோகித்தும் கூட. ஆமா, நீங்க வந்து மணி பவர், மசில் பவர் எல்லாரும் பிரயோகிச்சாங்க. மீடியா பவர் எல்லாத்தையும் பொதுவா தான் நான் சொன்னேன். இல்ல குறிப்பிட்டு வந்து உங்களை மட்டும் சொல்லல. இவங்க கூட 7 கூட்டணி 300 மகா கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆமா, 200 மகா கூட்டணி வச்சு 2% தான் ஓட்டு மொத்தமே வாங்கினாங்க. இல்ல அது நான் வந்து தப்பு சொல்லல. அவங்களும் ஒரு மெகா கூட்டணி இருந்தார்கள். நாங்க அதை மெகா கூட்டணிலாம் சொல்லல. இல்ல 7 பேர் இடதுசாரி கூட்டணின்னு சொன்னோம். நாங்கள் போட்டியிட்டோம். நாங்கள் ஒரு 4% வாக்குகள் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு ஆட்சிதான் பிரதானம் என்பதில்லை. இப்போ அவர் சொன்னார்ல, எங்களுக்கு கடைசி நேரத்தில் தெரியும் யாரை எப்படி அது ஆட்சி தான் பிரதானம் இல்லைன்னு. எவ்வளவு காலத்துக்கு தான் நீங்க இந்த மாதிரி ஒரு போராட்டம்? இல்லை அதனால தான் நாங்கள் அந்த போராட்டம் நிறைவடைகிற போது அதற்கு பின்னால் இன்னொரு மாற்றை தேட வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்காது. எனவே நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற மாற்று வந்து இந்த இவரை தூக்கி அவரை தூக்கி இவரை தூக்கி அப்படி வைக்கிற மாற்றெல்லாம் கிடையாது. உண்மையில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகளை நீங்கள் வந்து பேசுகிறீங்கல்ல. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஏன் நம்ம ஊரில் இந்த சென்னையில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவே முடிய மாட்டேன்னுது? வாய் அவர் வந்தார், இவர் வந்தார், எல்லாம் வந்துட்டாங்க. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் ஒரு புரட்சியும் இங்கே பண்ண முடியலையே. காரணம் என்னது? ஆட்கள் மாறுகிறாங்க. 2 புரட்சிகளோடையும் மாறி மாறி கூட்டணி வச்சது மட்டும் வசதியாக மறந்துட்டீங்க. 31 வருஷம் வெஸ்ட் பெங்கால இன்னும் கைவண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல, அதாவது கைவண்டியில் எழுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட சொல்ல, புரட்சி பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சே 2 கட்சிகளோடையும் மாறி மாறி கூட்டணி வச்சிருந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது. உண்மைதான். அந்த நேரங்களுக்கு நான் இப்பவும் சொல்றேன், நாங்க எதையும் அந்த காலத்தில் வச்சிருந்த கூட்டணி தப்புலாம் நினைக்கல. அன்றைய சூழ்நிலைக்கு அது பொருத்தமாக இருந்தது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம்? சரி, ஒரு மதவெறிக்கு எதிராக, நவீன தாராளமய கொள்கைக்கு எதிராக, ஜாதி வெறிக்கு எதிராக, சமூக நீதிக்காக எங்களுடைய போராட்டம் இருக்குது. இது ஏதாவது ஒன்றில் யாராவது பொருந்தி வந்தால் அந்த நேரத்தில் சரி இவங்களை ஆதரிப்போம் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் மட்டும் தனியாக நின்று ஒரு இஷ்யூவை செட்டில் பண்ணுற வலு உங்களுக்கு கிடையாது. அது உண்மை. தமிழ்நாட்டில் அதுதான் நிலைமை. அப்படி இருக்கிற போது பிரதானமாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது எது? அதை செட்டில் பண்ணலான்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த எதுலையுமே நாங்கள் சொல்கிற இந்த நாளிலையும் பொருளாதார கொள்கையோ, மதவெறிக்கு எதிரான போராட்டமோ, சமூக நீதியோ அல்லது ஊழலோ, இது எதிலும் எல்லாவற்றிலும் எல்லாரும் ஒன்றுதான் என்று சொன்னால் நீங்கள் அதை போய் கரைஞ்சு போயிட வேண்டியதில்லை. நீங்கள் தனியாக மாற்றை கொண்டு வருவதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை கொண்டு வரதுக்கு இவ்வளோ காலம் ஆயிருக்கு உங்களுக்கு. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது மாதிரி காலமாகும், எத்தனை ஆண்டு காலமாகவும் தெரியாது. அநேகமாக என் நேரங்காலத்துக்கு அப்புறம் கூட நடக்கும். அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பப்போ நாங்கள் வந்து இந்து மகா சபைன்னு வச்சுப்போம், அப்புறம் ஜனசங்கம்னு பேரை மாற்றிப்போம், அப்புறம் முந்தா நாள் வந்து பாரதிய ஜனதான்னு பேரை வச்சுப்போம். அதனால நாங்கள் வந்து இன்னும் சின்ன பிள்ளைன்னு சொன்னால் அது அவங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேரை மாற்றாமல் அப்படியே தான். அதான் நான் சொன்னேன், பையிங் அண்ட் செல்லிங். அது கெபாசிட்டி உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை, அதில் ஈடுபட விரும்பவில்லை. நீங்க வந்து ஒரு வீட்டில் திருடிட்டு போயிட்டாருன்னா இன்னொருத்தர் திருட மாட்டாருன்னா திருடுற என்னது திறமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லை, நான் சொல்றது மக்களை அப்படி இல்லை. இந்த சமூகம் அப்படி இருக்கு. இந்த சமூகத்திற்கு தகுந்த மாதிரியான தலைமை தான் வர முடியும். எனவே நாங்கள் பேசுறது வெறும் அரசியல் மாற்றம் அல்ல, அது சமூகத்தினுடைய மாற்றம். ஒரு புது மனிதன் உருவாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த புது மனிதனை உருவாக்குவதற்கான போராட்டத்தை நாங்கள் பண்றோம். இப்போ நீங்கள் சொல்கிற தமிழகத்தில் மக்கள் நல கூட்டணி என்பதும் கூட தமிழகத்தில் எங்கனால நாங்கள் அது ஒரு பெரிய சக்தியாக இல்லை என்பதனுடைய வெளிப்பாடு தான். அதில் ஒன்றும் சந்தேகமெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஆள் இருந்தாலும் அமைச்சரை கொடுன்னு போகிறவங்க, 14 MP இருந்தால் 7 அமைச்சர் வாங்கிக்கிறவங்க இருக்கிற போது நீ பிரதமராக இரு என்று சொன்ன போதும் நாங்கள் அதை வாங்கலை. இடதுசாரி அப்புறமா நாங்கள் வருத்தப்படல.
எல்லா கட்சிக்குள்ளேயுமே நான் தான் சொல்கிறேன். இப்போ பிஜேபி பீகாரில் தோற்று போச்சுன்னா அதுவே பிஜேபி இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. அது மாதிரி எல்லா கட்சிக்குள்ளேயும் இப்போ எங்கள் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னா 100% அமுல்படுத்துவோம். அதற்கு அர்த்தம் அந்த கட்சியில் இருக்கிற 100% பேரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. பேசுவோம். ஒரு சில பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மகா கூட்டணி தமிழகத்தில் சாத்தியமா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நமது அமர்வில் திரு தமிழன் பிரசன்னா திமுகவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிதிஷ்குமார் பதவியேற்பாளர் கலந்து கொண்டு இன்னைக்கு காலையில் திரும்பிய ஸ்டாலின் வந்து இன்னைக்கு அதே மாதிரி ஒரு மகா கூட்டணி தமிழகத்தில் அமையும் என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கார். இந்த நம்பிக்கை வந்து உண்மையிலேயே பலிக்குமா? தளபதி அவர்களுடைய அந்த பேட்டியை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். தேர்தலுக்கு காலங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமல் கூட்டணி ஒன்றும் அப்படி அமைந்து விடாது. ஆக உங்களுக்கு தெரிந்தே தான் எல்லாம் நடக்கும் என்று ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த அடிப்படையில் இந்த மதச்சார்பற்ற தன்மை என்கிற அந்த வரிகளை தான் நாம் மையப்படுத்தி பார்க்க வேண்டும். அவருடைய அந்த பேட்டியில் மிக தெளிவாக ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை இந்தியா முழுக்க, வடமாநிலங்களில் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க எதிர்பார்க்கிறார்கள் என்கிற ஒரு துணையில் அவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஆக கூட்டணிக்கு இன்னும் தேர்தல் காலங்கள் என்பது மினிட் டு மினிட் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு காலங்கள் நிறைய இருக்கிறது. ஆக இது நம்பிக்கையா அவநம்பிக்கையா என்று பார்ப்பதற்கு பதிலாக ஒரு தெளிவான கொள்கை ரீதியான பார்வையை தளபதி வைத்திருக்கிறார். மதச்சார்பற்ற என்கிற அந்த நிலைப்பாட்டில் அவர் கொண்டிருக்கிற அந்த உறுதியை நாம் பார்க்க வேண்டும். இல்லை, மதச்சார்பற்றங்கிற கருத்து சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு நிறைய பயணங்கள் வந்து ஸ்டாலின் போனார், நிறைய கோயில்களுக்கு போனார். அதாவது கிட்டத்தட்ட 90% இந்துக்கள் வந்து திமுக இருக்கிறதா சொன்னார். மதச்சார்புங்கிறது அப்போ எங்கே போச்சு? அந்த மாதிரியான ஒரு கருத்தை திமுகவில் வந்து இது நாள் வரைக்கும் இல்லை. இப்படி ஒரு கருத்து வந்து முன் வச்சிருக்கிறாரு ஸ்டாலின். அப்போ எங்கே அந்த மதச்சார்பு? நிச்சயமா ஒரு அற்புதமான கேள்வி. மதச்சார்பு அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான். நான் மதவெறியன் என்பது வேறு, மதத்தில் இருக்கிறவன் என்பது வேறு. இது குறித்து நாம் பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பேசி இருக்கிறோம். இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்துத்துவாவினுடைய நிலை உங்களுக்கு தெரியும். இது அரசியல் இயக்கம், எல்லோருக்குமான இயக்கம். அண்ணாவிலிருந்து நாங்கள் இன்றைக்குத்தான் கோவிலுக்கு போகிறோம் என்று அல்ல. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலினுடைய குளத்தை தூர்வாரியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தது திமுக கழகத்தின் ஆட்சி. இன்னும் நீதி கட்சிகளினுடைய தொடக்கம்தான் இந்து அறநிலையத்துறையே உருவாக்கியது. தந்தை பெரியார் சான்றிதழில் இந்து, பேரறிஞர் அண்ணா சான்றிதழில் இந்து. அந்த இந்து என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது திணிக்கப்படுகிற அந்த மதவாதத்தை, இன்றைக்கு ஏற்றிருக்கிற அந்த மதவாத ஆயுதத்தை எதிர்ப்பதற்கு கூட ஒரு எதிர்வாதமாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும். ஒரு ஆட்சியாளர் என்பவர் எப்படிப்பட்ட ஆட்சியாளர் தெரியுமா? எல்லோருக்கும் சேர்த்த முழுமையான ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருத்திலே கொள்ளுகிறோம். அது எந்த சமூகம் திராவிடர்களை ஒதுக்கி வைத்ததோ, இன்றைக்கு அந்த சமூகமே திராவிடத்தில் இருக்கிற ஒரு தலைவரை நம்பி வர தயாராக இருக்கிறது என்பதுதான் இதனுடைய பார்வை. பேசுவோம் திரு பாலு. அதாவது இப்போ ஒரு பீகாருடைய வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல், தமிழக தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்போது தோழர் கனகராஜ் வந்து எடுத்த உடனே சொன்ன கருத்து வந்து நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊடகங்கள் இன்னைக்கு காலையில் வந்து ஸ்டாலினுடைய பேட்டில் கூட சொல்லிருக்காரு, ஒரு மகா கூட்டணிக்கு வந்து சாத்தியம் தமிழகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இல்லை. அப்படி நடந்தால் அதை வரவேற்கிறோம்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டாலின் சொன்னார் அப்படின்றது இப்போ தம்பி பிரசன்னா வந்து சொன்னாங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்ல வேண்டிய மொத்த கருத்துக்களையும் ஒரு 3 நிமிஷத்தில் ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டாரு. ஆனால் வந்து அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையான்னு கேட்டால் அதுக்கு விளக்கத்தை யாராலையும் சொல்ல முடியாது. தான் இந்துன்றதை நிறுவனத்துக்கு அவர் பாடுபடுறாரு. அதாவது ஸ்டாலின் வந்து அவர் சொன்னதை போல் அவர் இந்து தான் நிறுவனத்துக்கு பாடுபடுறாங்க. திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை அது இல்லை. அதுலேருந்து விலகி போகிறாங்க. இன்றைக்கி தேவைன்றதை வந்து அவங்க உணர்ந்ததால் அதை சொல்லியிருக்காங்க. அது தேவைன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த பாதையிலிருந்து நம்ம விலகினதால் நமக்கு ஓட் பேங்க் போதும் அப்படின்ற ஒரு சுய பரிசோதனையில் அவங்களுக்கு தங்களை வெளிக்காட்டி கொள்ள வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கி வந்திருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன்.
என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. அது நம்ம வெளிப்படையாக சில விஷயங்களை ஒத்துக்கணும். ஆமாம், தேர்தலுக்காக தான் பண்ணேன்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதை விட்டு பெரியார் எல்லாரையும் எடுத்துக்கிட்டு பெரியார் இந்து தான் அப்படி யாரும் வந்து பெரியார் கிறிஸ்டியன் சொல்ல போகிறதில்லை, அவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் சொல்ல போகிறதில்லை. இருந்த இடத்திலிருந்து ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கிய தலைவர்கள் முன்வைத்த கொள்கைகள் வேறு வேறு. இப்போ அதை விட்டுருவோம், நம்ம சப்ஜெக்ட் அது இல்லை. ஒரு சமூக நீதி என்கின்ற அடித்தளத்தை வந்து பின்பற்றுகின்ற ஒரு மாநிலம் பீகார். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் லாலு பிரசாத் யாதவுக்கு வந்து வழக்குகள் ஒரு புறம் இருந்தால் கூட இன்னைய தேதிக்கு வந்து இப்படி சேரலைன்னு சொன்னால் நம்ம தோற்று போயிடுவோன்றதை உணர்ந்து தான் பாதிக்கு பாதி சீட்டை வந்து அவர் விட்டு கொடுக்குறாரு. ஆனால் பீகார்ன்ற ஒரு மாநிலம் வந்து ஒரு 68 வருஷம் கழிச்சு தான் இன்றைக்கி வந்து பல ஊர்களுக்கு மின்சாரமே போக போகுது. அந்த மின்சாரத்தையும் ஒரு புள்ளி விவரம் இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை 7 கோடி, பீகாரினுடைய ஜனத்தொகை 11 கோடி. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மின்னுகர்ன்றது வந்து 12,000 மெகாவாட்டு, பீகாரினுடைய மின்னுகர்ன்றது 3000 மெகாவாட். இந்த 3000 மெகாவாட்ன்றது கூட நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் கழிச்சுக்கு பின்னாடி இப்போ தான் வந்திருக்கின்றாங்க. அப்போது இவ்வளவு தூரம் இருட்டில் இருந்த ஒரு மாநிலத்தில் கொஞ்சம் வளர்ச்சி, கொஞ்சம் முன்னேற்றம், இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பிஜேபியினுடைய இது என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, நாம் அந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட நான் சொல்ல விரும்புகின்ற கருத்து, இவங்க உள்ள நுழையும் போதே நாம தான் முதல்வர் நினைச்சிட்டு போனாங்க. அங்கே இருக்க ஒரு முதல்வரை பற்றி பேசும்போது அவருடைய மரபணு கூறுகளில் கோளாறு இருக்கிறதுன்னு பேசுகிறாங்க. மரபணு கூறுகளில் கோளாறு இருக்கின்றது வந்து ஒரு மிக கொச்சையான ஒரு விமர்சனம். அது நிதிஷ்குமார் என்ன செய்கிறார், எங்கள் டிஎன்ஏல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்சம் பேர் டிஎன்ஏ சாம்பிள் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடிப்படையாக ஒரு மனிதனுடைய சுயமரியாதையில் அவருடைய ரூட், அவருடைய பேஸ், இதெல்லாம் நம்ம போய் கை வைக்கக்கூடாது. பீகார் வந்து அடிப்படையில் வந்து ஒரு கம்யூனல் பேஸ்டு ஸ்டேட். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமையில் தம்பி பிரசன்னா ஒத்துப்பாங்க, தோழர்களும் ஒத்துப்பாங்க. இங்கே வந்து கம்யூனல் லெவலாக போயிட்டு பெரிய லெவலில் நம்ம கொண்டு வரதுன்றது வந்து கஷ்டம். பேசும் திரு சேகர், அதாவது பீகார் தேர்தலில் வந்து ஒரு லல்லு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை முன்வச்சார். அது என்ன வந்து ஒடுக்கப்பட்டோருக்கும் உயிர் ஜாதிக்கும் உண்டான போர், இது இன்னொரு மண்டல் புரட்சிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சார். அப்படியான சூழலா அங்கே இல்லை? அதாவது பீகார் தேர்தலுடைய முடிவுகள் பீகார் தேர்தலில் பிரயோகிக்கப்பட்ட பிரச்சார வாக்கியங்களுக்கு சம்பந்தம் இல்லாத முடிவு. எந்த விதத்திலையும் நான் ஏற்கனவே சொன்னேன், மாட்டுக்கறியில் ஆரம்பித்து மதசார்பில் ஆரம்பித்து அண்ணன் டிஎன்ஏல ஆரம்பித்தார். பல்வேறு உதாரணம் வந்து லல்லுவுக்கு சைத்தான் பிடித்திருக்கிறது வந்து அப்படின்னு சொன்னாங்க. யாதவ இனத்திலிருந்து பிறந்தவருக்கு பசுவை பற்றி ஒரு பெரிய அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர் தொடங்கி வச்சதே பிஜேபி. நாட்டினுடைய பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு அந்நியன்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொன்னாரு. ஒரு நாட்டினுடைய ஆளுங்கட்சியினுடைய தலைவரை வந்து உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கட்சிக்காரங்க பேசுனாங்க. அதெல்லாம் சௌகரியமாக மறைக்கப்பட்டு சொல்லப்படவில்லை. இப்படி பேசப்பட்டது நிறைய. ஆனால் அந்த பேச்சுக்கும் முடிவுகளுக்கும் சம்பந்தமே இல்லை என்று முடிவுகள் சொல்லியிருக்கிறது அரித்மெட்டிக் வெற்றி. அதனால் அண்ணன் சொன்னதுக்கு, பாலு சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தம்பி பிரசன்னா அரித்மெட்டிக் தெரியாமையா வந்து இன்றைக்கு தேர்தலுக்கு முன்பாக வந்து ஜெயித்தால் வந்து பாகிஸ்தானில் பட்டாசு வெடிப்பாங்கன்னு சொன்ன காலமெல்லாம் அது இல்லை. அதாவது நான் திருப்பி சொல்றேனே, பீகாரில் இன்னைக்கு வந்து பேசப்பட்ட விஷயங்களுக்கு இன்னைக்கு வந்து வசதியா வந்து அரித்மெட்டிக் வெற்றின்னு சொல்றீங்க. தேர்தலுக்கு முன்பாக நீங்க பேசிய வார்த்தைகள் வந்து இன்னைக்கு யாருக்குமே மறந்துடாதுங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசிய வார்த்தைகள் வந்து நீங்க யாரோ ஒரு எக்ஸ்ஆர்ஒய் சொன்ன மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு போறீங்களா? சைத்தான் பிடித்துன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு ஒரு பிரதமர். இல்ல, அதாவது அதுக்கு முன்னால் அவர் என்ன பேசினாரு? அவர் பேசினதுக்காக அதான் திருப்பி சொல்றேன். பாட்டு பாடுவார் வார்த்தைய ஒரு நாட்டினுடைய மேன்மை தங்கிய ஒரு பொறுப்பில் இருக்கிற இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் அதை பயன்படுத்துகிறார் அரசியலுக்கு. 3 idiots அப்படிங்கிறாரு. இங்க பாஜக தோத்தா பாகிஸ்தான்ல வெடிப்பாங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தலித் சிறுவர்கள் நாய்களா? நான் முடிச்சறேன். தலித் சிறுவர்கள் நாய்களா? மாட்டுக்கறி விவகாரம் என்பது அவ்வளவு சாதாரணமா போச்சா? பேசிட்டு அவர் நீங்க பேசிட்டு சொல்லுங்க. இல்ல, அதாவது என்னுடைய பதிலை கூட பொறுத்துக்க முடியாத டாலரன்ஸ் அவருக்கு இருக்கு. அதனால முடிச்சிடுறேன். உங்களுக்கு நிறைய இருக்கு பேச முடியும். அதனால இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை பத்தி தம்பி பிரசன்னா ஏற்கனவே சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி பெற வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது. ஆட்சியிலே தொடர்ந்து இருந்து பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை என்று ஆகி எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து இப்போது 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டு கூட்டணிக்கு ஆளே வராத ஒரு சூழ்நிலையிலே, குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையில் இன்னைக்கு ஆட்சி பிடிப்பதற்காக ஒரு புதிதாக அவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியை வச்சு இப்போ போயிட்டு இருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் நீங்க அந்த படங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. அந்த இதுல முரசொலியில ஒரு கேள்வி வேற கேள்வி நான் முடிக்கிறேன். நீங்க நிறைய பேசுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு பதில் நிறைய சொல்லுங்க. பீகாருக்கு பதில் சொல்லுங்க. அதனால இப்படி இருக்கிற சூழ்நிலையில
அவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு மெகா கூட்டணியை தமிழகத்தில் அமைக்கும் என்று அங்கே போனது வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் சாதாரண தொண்டனாக இருக்கின்ற போது மாநாட்டுக்கு போவோம், எங்கள் கட்சியினுடைய மாநாட்டு. ஊரில் இருக்கிறவங்களாம் எங்களை நினைப்பாங்க நாங்கள் பெரிய மாநாட்டினுடைய முக்கியமாக நாங்கள் போகலைன்னா மாநாடு நடக்காது அப்படிலாம் அவங்க நினச்சிக்குவாங்க. அப்படி ஒரு இம்ப்ரெஷனை உண்டு பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போனார்கள், மெகா கூட்டணியோடு திரும்பி வருவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு தம்பி பிரசன்னா போன்றவர்களாம் இருக்கிறார்கள். அவ்வளோதான் அதுக்கு. ஆகவே இந்த கூட்டணிகளை பொறுத்த மட்டிலே நான் ஏற்கனவே சொன்னபடி இது 2-3 மாத காலத்துக்கு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எழும். ஆனால் என்ன நிகழப்போகின்ற ஃபீல்டு யதார்த்தமானது ஜனவரிக்கு பின்னாலே தான் தெரியும். திரு கனகராஜ், அதாவது இதுல முக்கியமா ஒரு விஷயம் அண்ணன் நிறைய சொன்னாங்க. நான் அந்த கட்சி கூட தனிப்பட்ட விஷயங்களுக்கு போல அத்வானி முரளி மனோகர் ஜோஷியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அத்வானி முரளி மனோகர் ஜோஷியும் திமுக காரங்கன்னு அண்ணன் சொல்லிடக்கூடாது. நான் நினைவூட்டுறேன், அவங்க பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அவங்க சொன்ன விஷயத்தையும் மக்களுக்கு நீங்களே சொல்லிருங்களேன். பீகார் அப்படி சொல்ல வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்லுவார், அழகிரி வந்து உங்க கட்சியில இருக்காரு, அவரும் சொல்ற வார்த்தை அழகிரி கட்சியிலே இல்ல, அழகிரி கட்சியில் இல்லாதவர், அடிப்படை உறுப்பினர் இல்லாதவர், அவங்க குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. பாஜகவினுடைய ஆட்சி மன்ற குழுக்கள்ல மிக மூத்த தலைவர்களாக இருக்கிறார் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி. அவங்க சொல்லி இருக்கிற விஷயம் என்ன? அவங்க சொல்லி இருக்கிற விஷயம் என்ன? மோடிங்கிற ஒரு பட்டம் கிழிஞ்சு காத்துல கீழே தொங்குதுன்னு சொல்லி இருக்காங்க. பேசுவோம் ஒரு சிறுலைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மகா கூட்டணி தமிழகத்தில் சாத்தியமா என்ற தலைப்பில் விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு கனகராஜ், அதாவது இப்போ 2 திராவிட கட்சிகளை வந்து ஒரு எதிராக இன்றைக்கு ஒரு மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, பாமக என்ற சிறிய கட்சிகள்லாம் வந்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றன. தேர்தல் சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு திராவிட கட்சியோடு இணைந்து விடுவார்கள் என்ற விமர்சனம் ஒரு கருத்து ஒரு பலமாக இருந்துகிட்டே இருக்குது. எல்லா தேர்தலுமே இப்படி தான் நடக்கும். ஆனால் எலெக்ஷன் சமயத்தில் இந்த 2 கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சியோடு இவங்க சேர்ந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனுடைய கருத்து இருக்குது. அதை நீங்கள் ஒத்துக்கு தானே வேணும். கடந்த காலத்தில் அப்படி நடந்திருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் இப்போது அது நடக்காது என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று வந்து ஏதாவது ஒரு கட்சி பொதுவாக இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த காலத்தில் இப்படி பலது பேசுவாங்க, கடைசி நேரத்தில் போயிருக்காங்க. ஈவன் வேறு சில கட்சிகளும் அந்த மாதிரி நடந்திருக்காங்க. பட் மக்கள் நல கூட்டு இயக்கத்தை பொறுத்தவரையில் பொதுவாக வந்து அது தேர்தலுக்கு என்று உருவாக்கப்பட்டதல்ல. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக, அதற்காக இயக்கம் நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. பிறகு நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்ட பிறகு அது மக்கள் நல கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் இப்படி கூட்டணியாக இதோடு சேர்ந்து வருவதற்கு வாய்ப்பில்லை என்று கருதிய மனிதநேய மக்கள் கட்சி போயிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் சில பேர் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி வந்தால் இது இன்னும் அதிகமாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் எங்களை பொறுத்தவரை. எனவே அந்த மக்கள் நல கூட்டணியில் அதில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, யார் வருவாங்க என்பதை விட அதிமுகவோடு, திமுகவோடு, பாஜகவோடு, காங்கிரஸோடு, பாமகவோடு. இல்லை, பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது எதிரின்னு ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சு அதற்கு எதிராக ஒரு மகா கூட்டணி அமைந்தது. தமிழகத்தை பொறுத்தவரையில் பொது எதிரி யார், இந்த மகா கூட்டணி அமைப்பதற்கு எந்தெந்த கட்சிகள் இருக்குங்கிறத சொல்ல முடியுமா உங்களால்? இல்லை, அதாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் திரும்ப திரும்ப பீகாருக்கு போகிறீங்க. நானும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பீகாரில் அவங்க ஒரு 3 கட்சி, அவங்க அந்த 3 பேரும் இல்லாமல் 31 சீட்டில் இவங்க வந்து 42 சீட்டில் 31 சீட்டு ஜெயிச்சாங்க. எனவே அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் ஒவ்வொரு சமயத்திலும் நிலைமைகள் மாறும். அதோடு சேர்ந்தது நீங்கள் ரிசர்வேஷனை பொறுத்தளவில், அதாவது நான் அது என்னோட வார்த்தை இல்லை, ராம்விலாஸ் பாஸ்வானோட வார்த்தை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோகன் பகவத், தாத்ரி, ஹரியானா இந்த 3 விஷயங்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது அவங்க கூட அதை எதுக்காக சொன்னாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஜாப் டிவிஷன் இருக்குது, ஒர்க் டிவிஷன் இருக்குது. மோகன் பகவத் இப்படி சொன்னார்னா அப்பர் காஸ்ட்டாக அவங்களுக்கு பின்னால் கன்சாலிடேட் ஆகும்.
நீங்கள் வந்து ராம்விலாஸ் பாஸ்வானும் மற்றவங்களை வச்சுக்கிட்டா எல்லா ஆஸ்திரேலியும் அங்கே வந்து பிரயோகிச்சிருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்க. எல்லாம் சாம பேத தான தண்டம் அவ்வளவும் இங்கே பிரயோகப்படுத்து அத்தனையும் பொத்துன்னு கீழே விழுந்திருக்கு. இதற்கு அர்த்தம் நான் மற்றவர்கள் சொல்கிறது மாதிரி அவ்வளோதான், இட்ஸ் டூம்ட் அப்படின்னு நான் சொல்லலை. அது அவங்க அதை மட்டுமே பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணதுனால அது கிடைச்சிருக்குது. எனவே பீகார்னு மற்றவங்களாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், இனிமேல் பிஜேபியை தோற்கடிக்கவே முடியாதுன்னு பேசுகிறது. இது வந்து மீடியாவுக்கு பிஜேபி இருந்தால் நல்லது என்று நினைக்கிற காரணத்தினால அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ கூட ஒன்று சொல்கிறேன், நாங்கள் மீடியா அல்லது வந்து நீங்கள் பெருமுதலாளிகள்னு சொல்லும்போது பல பேர் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த தாத்ரி சம்பவம் இன்டாலரன்ஸ் சம்பந்தமான டிஸ்கஷன் வந்தது. இந்த அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் ரகுராம் ராஜன் பேசினார், இன்னொருத்தர் நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி பேசினார். ரெண்டு பேரும் சாவை பற்றியெல்லாம் பேசலை, மக்கள் செத்து போயிடக்கூடாதுலாம் பேசலை, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டு கெட்டு போகும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து இதை ஒருத்தர் கவனிக்காமல் இருக்கலாம், ஒருத்தர் என்ன சொல்லலாம், இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன தோணும், சாவை பற்றி கூட கவலைப்படாமல் இப்போ கூட லாபத்தை பற்றி ஒருத்தர் கவலைப்பட்டார்னா இவரை என்னென்னு பேசுவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மைண்ட் செட் வந்து உங்களை இந்த சமூகம் ஏற்கனவே கருத்துக்களை நீங்கள் உருவாக்குறீங்க, மீடியா உருவாக்குது, பத்திரிகை உருவாக்குது, உங்கள் பாடப்புத்தகங்கள் உருவாக்குது. இல்ல பீகாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல, விரக்தியில நீங்க பேசுறது எங்களுக்கு புரிகிறது. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு இடம் கூட கிடைக்காம இருக்கட்டும், ஆனா இத்தனை டிவியும் சேர்ந்து பேசுனதுல ஒரு டிவி சொன்னது கூட சரியா இல்லாம போச்சு. சரியா இருக்கிற டிவி சொல்ல முடியாத நிலைமை. இந்த CNN IBN அவங்க ரைட் ஃப்ரம் தி பிகினிங் சரியா சொன்னாங்க. அப்ப இது யார் பக்கம்? நீங்க ஒழுங்கா எடுக்கலைன்னு தானே அர்த்தம். எல்லா டிவியும் சரியா சொல்லியிருந்தா டிவி எல்லாம் சரின்னு சொல்ல போறது இல்ல. இவங்க கடைசியா பெருமுதலாளிகள் ஒரு டிவிக்கு ஒரு பிராண்ட் கொடுத்து அதை எதுக்கு தான் போறாங்க. நான் சொல்ல வர விஷயம், இப்ப அழகா சொன்னாரு, பிஜேபி தோல்வி அடைந்ததை பத்தி மிகவும் கவலைப்பட்டார், வருத்தப்பட்டார். அதற்காக மோடியுடைய பிரச்சாரங்கள்லாம் கவலைப்படுங்களே நீங்க. சந்தோஷப்பட்டேன். நீங்க கமெண்ட் அடிச்சீங்கிறது சொல்றேன். 7 கட்சி கூட்டணியாக இருந்து ஒரு 2-3% கூட பெற முடியாமல் நீங்க இப்படி போனீங்களேன்னு உங்களை பத்தி கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் இவ்வளவு பலகீனமான நிலைமையில இருக்கிறோமே, நாம் அங்கே வந்து தூசியும் துரும்புமாக காணாமல் போகின்ற ஒரு இடத்திலே இருக்கிறோமே, நம்மை பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லையே, அப்படி இருக்கிற கட்சியா நாம் இருக்கமே அப்படிங்கிற கவலை இல்லாமல், அதை பற்றி கண்டுகொள்ளாமல், அதற்கு ஒரு ஆறுதல் சொல்லிக் கொள்ளாமல் பிஜேபி இங்க சொல்லுங்கிறப்ப எக்கச்சக்க தெம்பு. நான் கடைசியா அதாவது ஒன்னு சொல்ல விரும்புறேன், எல்லா கம்யூனிஸ்டுகளும் அழிஞ்சு போய் யாருக்குமே எனக்கு ஓட்டு போடலைன்னா கூட முஸ்லீமை கொன்னா ஓட்டு கிடைக்கும், தலித் அடிச்சா ஓட்டு கிடைக்கும் என்று நினைத்தால் அதை நான் செய்ய மாட்டேன். நீங்க ஜெயிக்கிறதுனா இந்தியாவே அழிஞ்சாலும் சரி அப்படின்னு நீங்க ஜெயிக்கிறது கவலைப்படாதீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம். சுந்தரவன காடுகளிலே வந்து இதுல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இப்போது இருக்கக்கூடிய கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து அது வங்காளத்தில் இருந்து வந்தவர்களை எத்தனை நாளைக்கு போட்டு எத்தனை ஆயிரக்கணக்கான இது மலைவாழ் மக்களை நீங்கள் கொன்று குவித்தீர்கள். முஸ்லிம்களை கொன்று குவித்தது சீனாவில் 6 மாத கால ஒரு மசூதியை மூடிய ஒரு பெருமை ஒரு திடீர் அங்கலாப்பு வந்து இருக்கு பாருங்க. அந்த அங்கலாப்பை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம், ஆச்சரியப்படுகிறோம். மத சார்பு இல்லாதவர்கள், மதமே இல்லாதவர்கள் என்பவர்கள் மதத்திற்காக குரல் கொடுக்கிறீங்க பாருங்க. பாதுகாப்பு அதையே திருப்பி சொல்லுங்க. இந்த பக்கத்துல அதை சொல்லுகின்ற தைரியம் இருக்கு அவங்களுக்கு இருக்காது. அதனால உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. இல்ல, என்னை பொறுத்தளவில் நான் உறுதியாக சொல்லுகிறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கை இருக்கிற எந்த மனிதனும் ஒருத்தன் கடவுளுக்கு கோயிலுக்கு கும்பிட வேண்டும் என்று நினைத்தால் அதை தடுப்பதற்கு உலகமே தடுத்து நின்றாலும் இந்த ஒருத்தனுடைய உரிமையை பாதுகாப்பளிப்பான். நான் இன்னைக்கும் சொல்றேன், எங்க தலைவர்கள் பல பேர் கோயிலுக்கு போனவர்கள் அல்ல, ஆனால் தலித் மக்கள் தடுக்கப்பட்ட போது இப்ப நான் சொல்றேன் மாநாட்டு கம்யூனிஸ்ட் மாநாடு மதுரையில் நடந்தது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடலாம். இல்ல நான் சொல்றேன், எனக்குன்னு நான் சொன்னேன், நான் எங்க கட்சியில இருக்கிற யாரும் கோயிலுக்கு போக கூடாதுன்னு. எங்க தலைவர்கள் எல்லோரும் அதிக தடவை கோயிலுக்கு போயிருக்கிறார்கள் என்றால் மறுக்கப்பட்ட தலித்துகளுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவர்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறோம் என்பதுதான் வரலாறு. அதை இன்னும் செய்வோம். திருபால், அதாவது ஸ்டாலினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை திரும்ப அவங்க தரப்பு சொல்லிட்டு வர்றாங்க. அப்படின்னு வச்சதுல இந்த மாதிரியான கூட்டணிக்கு ஒரு மகா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழகத்தை பொறுத்தவரையில்?
இல்லை இப்போ அவரே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தானே ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு வந்து அவங்க மறுப்பு சொல்றாங்க. என்ன இப்போ பீகார்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மகா கூட்டணியாக இருந்தால் வந்து கூட்டணி ஆட்சி அங்கே அமைஞ்சிருக்கு. தேவைன்னு வருகின்ற பொழுது தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற டோன் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஏன் இதில் வந்து குறுக்க ரொம்ப உள்ள வராமல் உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன்னா இன்னைக்கு திமுகவினுடைய நிலைப்பாடு வந்து தெளிவாக சகோதரர் சேகர் சொன்னாங்க அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு, ஜக்கி வாசுதேவ் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கு ஆசைப்படு 2 சீட்டு கிடைச்சா போதும் இல்லை 3 சீட்டு கிடைச்சா போதும்னா நாங்களும் இப்போ ஏதாவது ஒரு கூட்டணிக்கு தயாராகலாம். அது கடந்த தேர்தலில் கூட நாங்கள் வந்து போய் யார் கூடயா சேர்ந்து ஒரு 2-3 சீட்டு வேணும்னா கேட்டு உட்காந்துடலாம். அதை நோக்கி நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாற்று அரசியல் நம்ம பேசுகின்ற பொழுது அது எத்தனை சதவீதம் கிடைத்தாலும் சரி, ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது வேற. 2 சீட்டு 3 சீட்டுக்கும் போகிறத விட அவருடைய லீட்லேருந்து நான் எடுத்தோம்னா நாங்கள் அத்தனைக்கும் ஆசைப்படுறோம். 234 நாங்கள் நிற்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, 48 ஆண்டு கால அரசியல் வந்து ஆட்சி என்பது அவர்களுடைய 2 கைகளும் தான் மாறி மாறி இருக்குது. 67 தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 33, இதில் ஒரு 15, 48 வருஷத்தில் இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதில் யார் கூட்டணியில் உள்ளே போனாங்க வெளியில் வந்தாங்கன்றதுல வந்து உள்ளே போய் வெளியில் வந்த வரலாறுகள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரை விட்டால் யாருமே இல்லையா? வேறு யாரும் வரக்கூடாது சட்டத்தில் இருக்கா? மாற்றம் என்பது மாறாததுன்னு நம்ம அவங்க திமுக அதிமுக திரும்ப திரும்ப சொல்றாங்க, தாராளமா கூட்டணி வரட்டும், ஏதாவது ஒரு கூட்டணி வரட்டும், எங்களை ஜெயிக்கட்டும், ஆட்சி வரட்டும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒன்றும் வேண்டாம்னு சொல்லலையே. அப்படி சொல்லலை. இப்போ சகோதரரே என்ன சொன்னாரு, உங்க வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனையை முடிச்சிட்டீங்கன்னா அவர் கட்சியில் அடிப்படை உறுப்பினரே இல்லைன்ட்டார். ஆனால் அந்த கண்கள் பணிக்கும் இதயம் கலக்கம்ன்றதெல்லாம் இருக்குது. அது எப்போ தெரியாது. அது குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய பிரச்சனை. அதை கூட நம்ம அரசியலாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாற்று என்று வருகின்ற பொழுது ஏன் இவங்க 2 பேர்த்த மையப்படுத்தி அரசியல் நடக்கணும்? வேற ஒரு அரசியல் வரக்கூடாதுன்றதுக்கு என்ன இருக்குது? இப்போ எங்கள் பாரிவேந்தர் சொல்கிற மாதிரி ஏன் நாங்கள் தனியாக நின்று நாங்கள் வரக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இருக்குது? அவங்க சந்தோஷப்படுறேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. சந்தோஷப்படுறதுன்றது வேறு. அது எங்கே இவங்கெல்லாம் கூட்டமாக வந்து 5% கட் பண்ணிட்டு போயிட்டாங்க, 10% வளர்ந்துட்டாங்கன்னா என்னன்ற ஒரு பயம் இருக்குல்ல எல்லா கட்சிகளுக்கும் அந்த பயம். தேமுதிக நிலைப்பாடு இன்னைக்கு சரியா தெரியல. ஏன்னா பாமக பொறுத்த வரைக்கும் அவர் முதல் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மார்க்சிய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அமைப்பு வச்சு இன்னைக்கு வந்து மக்களால் கூட்டணி இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய தமிழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், அப்புறம் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற கட்சிகள்லாம் அவங்களுடைய நிலைப்பாடுகள்னு சொல்ல. அப்புறம் அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு போற ஒருத்தர் இருக்காரு. இல்ல இந்த நீங்க சொல்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஓட் பேங்க் எவ்வளவு இருக்கு, ஒரு பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதை நீங்க யோசிக்கணும்ல. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மகா கூட்டணியை வச்சு இந்த 2 திராவிட கட்சிகளை வீழ்த்தக்கூடிய வந்து ஒரு சக்தியா இயங்குமா இது? அப்படி ஒரு மகா கூட்டணி அமைந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால், அந்த மகா கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய கூட்டணியை ஐஜேகே வரவேற்கிறது என்பதை நீங்கள் வந்து ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து தேவை வந்து முதல்ல மாற்றம். அந்த மாற்றம் வந்து இவங்க ஒழிஞ்சு போகணுன்ற மாதிரி இந்த அந்த பேச்சுகளுக்குள் நாங்கள் வரமாட்டோம். மாற்றம் வந்தால் என்ன தப்பு? அதான் சார் நான் வரேன் சார். இருக்கிற கட்சிகள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்னைக்கு ஒரு அணியாக வந்து மக்கள் நல கூட்டணின்னு இருக்கிறாங்க. எஞ்சி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பாமக நாங்கள் வந்து 2 திராவிட கட்சிகளோட இல்லைங்கிற கருத்தை முன் வச்சு அவங்க தனி பாதையில் நிற்கிறாங்க. இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேமுதிக அண்ட் காங்கிரஸா இன்னைக்கு இருக்கு. இந்த 2 கட்சிகளை இணைச்சிட்டு ஒரு மகா கூட்டணியாக வந்து நீங்கள் தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பீர்களா? 2 விஷயம். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பாலனை வந்து ஒரு விஷயத்த பேசினாங்க. ஏதோ திராவிட கட்சிகள் தீண்டத்தகாத சக்திகள் போலவும், இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டிய சக்திகள் போலவும், திராவிட கட்சிகள் இல்லைன்னா பாலனை வழக்கறிஞராக முடியாது, திராவிட கட்சிகள் இல்லைன்னா பிரசன்னா வழக்கறிஞராக முடியாது, திராவிட கட்சிகள் இல்லைன்னா சேகரண்ணன் பின்னாடி பட்டய படிப்பு இருக்க முடியாது. இது திராவிட கட்சிகள் செய்த கொடை. இன்னைக்கு ஏதோ 19 48 வருஷம் ஆண்டுட்டீங்க, பீகாருக்கு போங்க. அதற்காக நீங்க உங்களை யாருமே அடிமையா இருக்க சொல்ல. 234 தொகுதியில நில்லுங்க. யார் உங்களை தடுத்தது? மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் நான் முடிச்சேன். மக்கள் வாக்களிக்கணும். மக்கள் தான் முடிவு செய்யலாம். அதே மக்கள் தான் உங்களுடைய அதே மக்கள் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உங்களை எங்க வச்சாங்கறது அதே மக்கள் தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு முன்னாடி தேர்தல்ல 40க்கு 40 மக்கள் கொடுத்த வரலாறு இருக்கு. ஒரு சட்டமன்ற தேர்தல்ல 2 சீட்டு ஜெயிச்ச வரலாறு இருக்கு. திராவிட கட்சிகள் வேண்டாம், எங்க கட்சிகள் வரணும், எல்லாரும் வாங்க. ஒரு ஓட்டு வாங்கினாலும் அது மதிப்பிற்குரிய ஓட்டு தான். ஒரு வாக்கு வாங்கினாலும் அது மரியாதைக்குரிய வாக்கு. அந்த வாக்கினுடைய எண்ணிக்கையை உயர்த்தி உங்களுடைய கொள்கைகளை மக்களிடத்துல கொண்டு போய் நிலைநிறுத்தி உங்க இயக்கத்தின் அடிப்படையில் நீங்க ஆளும் கட்சியாவோ அல்லது எதிர்கட்சியாவோ வாங்க, நாங்க வரவேற்கிறோம். நீதி கட்சியினுடைய 100ஆண்டு நாள் இன்னைக்கு. இந்த இடத்துல திராவிட கட்சிகள் வேணாம், அந்த அது ஒரு பேசுவோம். பிறகு மீண்டும் திண்ணை தொடரும்.
மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. மகா கூட்டணி தமிழகத்தில் சாத்தியமா என்ற தலைப்பில் விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு சேகர், அதாவது பீகாருடைய அந்த மகா கூட்டணியிலிருந்து தமிழக கட்சிகள் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறதா? கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறதா என்பதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால ஒரே ஒரு விஷயம், நம்ம தம்பி பிரசன்னாவுக்கு நான் பதில் சொல்லணும். நீங்க கேட்ட கேள்வி கடைசி வரைக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. கரெக்டா பதில் சொல்லிடுறேன். பிரசன்னாவுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவாரு. பிரசன்னாவுக்கு பதில் சொல்றது அதுலயே அடங்கிடும். அது அதாவது இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இவங்க ஒரு மக்கள் நல கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் மேல் அதிருப்தி இருக்கிறதாக பல்வேறு கட்சிகள் சொன்னது. அப்போது இவங்களுடைய தளபதியார் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, எல்லா கட்சிகளும் இவ்வளோ கட்சிகளும் அதிமுக எதிராக இருக்கிறதே, அவையெல்லாம் எங்களோடு சேருங்கள், நாங்களும் எதிராக இருக்கிறோம், ஆனால் எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இவங்க லாங்குவேஜில் நான் யூஸ் பண்ணி சொன்னேன்னா அது எல்லா கட்சிகளும் வாங்க என்கின்ற ஒரு கெஞ்சல் அப்படின்னு நான் இவங்க லாங்குவேஜ் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் தமிழகத்தில் இப்போ ஒரு புதிய சூழ்நிலை உருவாக்கிறது இத்தனை நாளைக்கு அப்புறம். அதாவது 2 திராவிட கட்சிகளும் கூடாது, அதிமுக திமுக கூடாது, மாற்று சக்தி வர வேண்டும் என்று எல்லாரும் பேசுகிறார்கள் இவங்களை தவிர. அப்படி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை புதிதாக வந்திருக்கிறது. ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலம் ஆண்டதுனாலே ஏற்பட்ட அதிருப்தி. அந்த ஒரு சூழ்நிலையில அந்த சந்தேகம் தான் எங்களுக்கும், அது எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமாங்கிற சந்தேகம் தான் ஊடகவியலாளர் இருக்கும். இல்ல அது பொதுவாகவே சொல்றேன். அந்த அதிருப்தியில ஏற்பட்ட அதிர்ச்சியினால எப்படி எங்கள் எல்லாம் விட்டு மீறி போயிடுவோங்கிற மிரட்டலை சொல்லுகிறார் இப்போது தம்பி பிரசன்னா. இத்தனை ஆண்டு காலங்கள் திராவிட கட்சி இல்லாவிட்டால் நான் படித்த போது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய கூற்று பிரகாரம் சொல்ல வேண்டும் என்றால் நான் படிக்காமல் பரிசு எழுதாமல் அவர் பாஸ்போர்ட் எனக்கு பட்டப்படிப்பை தந்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படிலாம் நான் வர்றதுக்கு தயாராக இல்லை. ஆனால் விஷயம் என்னவென்று சொன்னால், திராவிட கட்சிகளை மீறி நீ செய்து விடுவாயா என்கின்ற இன்டாலரன்ஸ், காரணம் தோற்று விடுவோம் என்கின்ற பயம், அதனால் ஏற்பட்ட மிரட்டல். சகிப்புத்தன்மையை பேசுவதற்கு தகுதி இல்லாத இயக்கத்திலிருந்து வந்துவிட்டு நிகழ்ச்சி தொடங்கினதுல இருந்து இன்டாலரன்ஸ் பேசுறாரு. இந்த மிரட்டல் துணி அப்படிங்கிறாங்கல்ல, மோடிக்கு வாக்களிக்காதவர்கள் எல்லாரும் பாகிஸ்தானுக்கு ஓடி விடுங்கள், நாய்க்கு அடிபட்டுச்சுன்னா பூனைக்கு அடிபட்டுச்சுன்னா நான் பொறுப்பாக முடியுமா? யாரா நீ இடஒதுக்கீடு, உனக்கெல்லாம் கிடையாது. இது யார் மிரட்டல்? இந்த குரல் தமிழ்நாட்டில் வந்துருமா? சொல்ல முடியுமா? ஒவ்வொரு இயக்கத்தையும் மிரட்டி ஊடகங்களை எப்படி நசுக்கி வச்சிருந்தாங்க. எல்லா முடிவுகளும் வேற வேற போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மீடியாவா மிரட்டல், இதை இப்படி சொல்லு. சேகர், நான் அவருடைய கட்சியை பற்றி சொல்லுவதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் இடையிலே புகுந்து இவ்வளவு நேரம் ஒரு பேருரை நிகழ்த்தி இருக்கு. அதுக்கு பேர் தான் விவாதம். வேற வழி இல்லை. ஏன்னா அது பிரசன்னா அவங்களுக்கு கட்டாயம், அவருடைய கம்பல்ஷன் அது. அதை விட்டுறேன் நான். ஆக இப்போ இந்த மிரட்டல் துணியிலே திமுக வந்திருப்பதற்கு காரணம், தம்பி பிரசன்னா வந்திருப்பதற்கு காரணம், திமுகவாலே ஒரு 5 ஆண்டு காலங்கள் கூட எதிர்க்கட்சியாக இருக்க முடியாத அளவிற்கு ஒரு இன்டாலரன்ஸ். ஆகவே அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். மறுபடியும் ஆட்சிக்கு வரமாமல் போயிடுவோம் என்கின்ற அதீத பயமும் அவர்களிடம் இருக்கிறது. ஏன்னால் அந்த சூழ்நிலை இருக்கிறது. அதனால் அவர் அப்படி தான் பேசுவார். ஆனால் தமிழகத்திலே நிலைமை மாறி இருக்கிறது. முதல் முறையாக 2 கட்சிகளுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட எங்களுடைய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னையை பற்றி சொல்லுகின்ற போது 50 ஆண்டு காலங்கள் மாறி இவர்கள் ஆண்ட பிறகும் கூட ஒரு மழை 23 சென்டிமீட்டர் பெய்த ஒரு மழைக்கு வெள்ளைக்காடாக மாறக்கூடிய அளவில் சென்னை நகரம், ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரம் இருக்கக்கூடியதுதான் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பரிசு என்று சொன்னார். அந்த பரிசை இவர்கள் மறுபடியும் தருவதற்காக ஆளாய் பறக்கிறார்கள், ரொம்ப ஆசைப்படுகிறார்கள். அது நடக்குமா இல்லையா என்பது போக வேண்டாம். நிறைவு திரு கனகராஜ், அதாவது ஒருவேளை ஒரு மகா கூட்டணி அமையுமானால் அதிமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி அந்த மகா கூட்டணிக்கு இருக்குமா? சுருக்கமாக சொல்லுங்க, நிறைவு பதில் இருக்கிறோம். இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மகா கூட்டணி மெகா கூட்டணிங்கிறதே நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஏற்றுக்கலை. நீங்கள் கொள்கை அடிப்படையில் தான் ஒரு கூட்டணி வர முடியும். மகா கூட்டணி மெகா கூட்டணி அவருடைய பாணியில் சொல்கிறாங்க. நீங்கள் மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு அமைப்பை வச்சுட்டு செயல்படுறீங்க. அதெல்லாம் ஒன்று தான். இல்லை, அதாவது ஒருத்தரை தோற்கடிப்பதற்காக எல்லாரும் சேருவோம் என்பதற்கு பதிலாக தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உங்களை பொறுத்தவரை 2 திராவிட கட்சி வச்சுக்கலாமா? நிச்சயமா. ஆனால் அதே சமயத்தில் அண்ணன் சேகர் சொன்னது மாதிரி நான் அதை பார்க்கல. திராவிட இயக்கம் தமிழகத்தில் அதனுடைய தமிழக மக்களுக்கு அதனுடைய பங்களிப்பு, அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது, மறுக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க. துண்டு போட்டுக்கிறாங்க. இல்லை நிச்சயம் ஒரு துண்டு ரிசர்வேஷன். நான் இப்போ கூட சொன்னேன்,
பீகார்ல அப்போ உங்களோட துண்டு போட்டுனா பீகார்ல நீங்க தோத்ததுனால இல்ல ஒரே ஒரு நிமிஷம் இல்ல பீகார்ல நீங்க யார் கூட வேணாலும் சேர்ந்துருவீங்க. நான் சொன்னேன் அவர் ஆட்சியை பிடிக்கிறத பத்தி. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாலேயே முஸ்லீம் லீக்கோட காங்கிரஸ் இழுத்து போட்டு 3 மாநிலத்தில் இந்து மகாசபா கூட்டணி ஆட்சியில் இருந்தது. நீங்கள் மேற்கு வங்காளத்தில் இப்போ முஸ்லீம் லீக்கை திட்டிகிட்டே இருப்பாங்க. மேற்கு வங்காளத்தில் சியாமா பிரசாத் முகர்ஜி ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது தான் இந்தியா பாகிஸ்தான் என்று அந்த நாட்டை பிரிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேறுச்சு. ஆனால் நீங்கள் வரலாற்றை மக்கள் மறந்துடுவாங்கிறதுனால உண்மை அல்ல. நான் சொல்லுகிற இந்த 3 சிந்து, வங்காளம், நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர், மேற்கு வடமேற்கு மாகாணம், இந்த 3லும் இந்து மகாசபை முஸ்லீம் லீக்கோடு கூட்டணியில் இருந்தது. 1940 பிஜேபிக்கு என்ன சாவர்கரே என்ன சொல்லிட்டாரு, இந்துத்துவா என்பது வேற, இந்துயிசம் என்பது வேற, நான் நாத்திகன்னு சொல்லிட்டாரு. நீங்க இந்த 3லையும் நான் பிஜேபியோட சம்பந்தப்பட்டதா இல்லையாங்கிறதெல்லாம் வேறங்க. சியாமா பிரசாத் முகர்ஜியை நீங்க தூக்கி கொண்டாடுறீங்க. அவர் பினான்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்க வேண்டும் என்று வங்காள மாகாணம் தீர்மானம் நிறைவேற்றி. ரொம்ப டீடைலா மறுபடியும் விவாதத்துக்கு போகணும் சார். நான் கேட்ட கேள்வி இந்துஸ்தான் டூல்ஸ், இந்துஸ்தான் மெஷின் எல்லாமே நீங்க அரசியலை பேசுகிற போது நீங்க அவர் நல்லா படிச்சிருக்காரு அப்படி பேசுறது இல்ல. நீங்க முஸ்லீம் லீக்கை திட்டுறது அதுக்காக தானே திட்டுறீங்க அந்த முஸ்லீம் லீக்கை. ஆனா அந்த முஸ்லீம் லீக்கோட நீங்க கூட்டணியில இருப்பீங்க, ஆட்சியிலையும் பங்கேற்பீங்க. அதை நான் கேட்ட கேள்வி ஸ்ட்ரைட்டா அதாவது ஒரு மகா கூட்டணி அமையற பட்சத்துல அது அதிமுக எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குமா இந்த கூட்டணிக்கு? இல்ல நிச்சயமாக நான் என்ன நினைக்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் நம்பரின் அடிப்படையில் நீங்க கடந்த காலத்துல இந்த நாங்க 4 பேரும் வாங்கியிருக்க ஓட்டை பார்த்தோம்னா நிச்சயமாக அது அவர்களை தோற்கடிக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் தமிழகத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்பது நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். எனவே அது ஒரு மக்கள் சக்தியாக வரும்போது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். திருபாலு அதே கருத்து தான் எனக்கும். மாற்றம் வேண்டும் என்பது மக்கள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு. மாற்றத்தை நோக்கி மக்கள் நகரத் தொடங்கியிருக்கிறார்கள் என்பதனுடைய அறிகுறி தான் எல்லா இடங்களிலும் உலக அரசியலே இருக்குன்னு நான் சொன்னேன். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றம்னு சொல்லும்போது இப்போ பிரசன்னா சொன்ன மாதிரி நீங்கள் அதுலேருந்து வந்திருக்க முடியாது, இதுலேருந்து வந்திருக்க முடியாது. இருக்கின்ற இடத்தை சுத்தப்படுத்துறது யார் வேணாலும் செய்யலாம். சுயமரியாதைக்காரனுக்கு எல்லா இயக்கங்களிலும் இடம் உண்டு. அதுதான் உண்மையான சுயமரியாதை. ஆனால் ஏன் மாற்றம் வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா, இந்த சுயமரியாதை என்ற ஒரு பேனரை வச்சுக்கிட்டு அல்லது நாங்கள் தான் இதை தொடங்கி வச்சுன்ற ஒரு நேம் விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம ஒரு முன்னேற்றத்தையோ அல்லது வளர்ச்சியோ நம்ம தடுக்கவும் முடியாது, மக்களை அழிக்கவும் முடியாது. போதும், டயர்டாகிறாங்க ஜனங்க. ஒரு படமே ஒரே மாதிரி ஒரு கதாநாயகன் நடித்தா போதும், பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட படம் ஓடுறதில்லை. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒதுங்கிருங்கன்னு சொல்கிறது தப்பில்லை. சற்றே விலகிடும் பிள்ளைன்னு சொல்கிறது நீங்கள் இருந்த வரைக்கும் போதும், உங்களை பார்த்துட்டு வர்றவங்களை கொஞ்சம் பார்ப்போமே. ஏன்னா இப்போ டெக்னாலஜிலையும் உலகம் வளர்ந்துட்டுருக்கு, எல்லா விதத்துலையும் மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. இன்னும் பழைய ஃபோன் எடுத்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது, மொபைல் ஃபோன் இல்லாமல் வெளியில் வரதில்லை. அந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி, ஒரு சிம் கார்டு மாதிரி, அல்லது மாற்றிக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்வதைப் போல நாங்கள் கண்டிப்பாக தனியாக நிற்பது என்பது உறுதின்னு சொல்வதற்கு காரணம் அந்த மாற்றத்தை நோக்கி நாங்களும் போகிறோம்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு மெகா கூட்டணி இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக அவர்கள் மாற்றத்தை தொடங்கி வைப்பார்கள் என்று சொன்னால் அதை வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கு உண்டான உரிமை என்பதை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நாங்கள் தொடங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நாங்களும் அந்த மாற்றத்தை நோக்கி நகரும்போது உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிற கிண்டலோ கேலியோ எங்களை ஒன்றும் செய்யாது. ஏன்னா நாங்கள் எதையுமே இழக்க போகிறதில்லை. இனிமேல் எவ்வளோ வருதோ எவ்வளோ எங்களுக்கு லாபம், வரலனாலும் ஒன்றும் நஷ்டம் இல்லை. திரு சேகர், ஜனவரி மாதம் வரை ஊடகங்களுக்கு இந்த தலைப்பு தீனி. அதுவரை யார் வேணாலும் பேசிக்கலாம். பீகாரை சுற்றி பார்க்க போன ஸ்டாலினுக்கு பேட்டி கொடுப்பதற்கான நல்ல தலைப்பு. மற்றபடி மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமையுமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. பிரசன்னா, வெளிநாட்டு வாழ் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஊராக சுற்றி பேட்டி கொடுத்துவிட்டு உள்ளூரிலேயே பந்தடிக்கப்பட்டார் என்கிற செய்தி பீகார் தேர்தல் மூலம் நமக்கு தெரிந்து கொண்டாலும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த கூட்டணி அப்படிங்கிற வார்த்தைக்கு அண்ணா ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பார். சுருக்கமா பிரசன்னா, ஒரே சுருக்கம் தான். அதுல அவங்களெல்லாம் விட ரொம்ப சுருக்கமா சொல்லுறேன். கூட்டணி என்பது
அந்தந்த நேரத்தில் மக்கள் நல பிரச்சனைகளை முன்னிறுத்தி இயக்கங்களும் கட்சிகளும் கொள்கைகளை ஓரளவு சமரசம் செய்து கொண்டு மக்களுக்காக சேர்ந்து ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவது கூட்டணி. ஆக அந்த வார்த்தையை நீங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும்னு அண்ணா சொல்றார். தேர்தல் காலங்களில் மினிட் டு மினிட் சேஞ்ச். அன்னைக்கு 2006 மாநாட்டில் நாங்கள் எல்லாரும் அங்கே ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவர் வேற எங்கேயோ போய் நின்னாரு. 2011 தேர்தலில் காலையில் கூடவே போயஸ் தோட்டத்துக்கு போகவே மாட்டோம்னாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு போயிட்டாங்க. இப்படி எல்லா நிலைகளும் மாறக்கூடியது. ஒரு ஓட்டு பெற்றிருந்தாலும் அந்த ஓட்டு வைத்திருக்கிற கட்சியை நாங்கள் வரவேற்கிறோம். பாலு அண்ணன் பயப்படலாம் வேணாம், உங்கள் உரிமை மறுக்கப்பட்டால் அந்த உரிமையும் பெற்று தருகிற இயக்கமாக திமுக முன்னாடி வந்து நிற்கும். நீங்களும் மக்களிடத்திலே செல்லுங்கள். நான் ஒரே ஒரு அண்ணா சொன்ன விஷயம் தான், மக்கள்கிட்ட போங்க, மக்கள் என்ன வாக்கு கொடுத்தாலும் அதை நாங்களே ஏத்துக்கிறோம், நீங்களே ஏத்துக்குங்க. இந்த கடைசியா மாற்றம் வேண்டும் மக்கள் நினைக்கிறார்கள், மாற்றம் வேண்டும் மக்கள் நினைக்கிறார்கள். மக்கள் நினைக்கிறார்களா இல்லையா என்பதை தேர்தல் களம் முடிவு செய்யும். இப்ப மாற்றம் வேணுமா இல்லையாங்கிறத, மாற்றம் வேணுங்கிறத கட்சிகளும் அந்த கட்சி தலைமையும் முடிவு செஞ்சிருக்கு. அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்கவில்லையா என்பது தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் தெரியும். நிறைவேற்பதில் இருக்கிறோம். மகா கூட்டணி தமிழகத்தில் சாத்தியமா என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்தோம். பீகாரை பொறுத்தவரையில் ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் கைகோர்த்து இன்றைக்கு ஒரு மகா கூட்டணி அமைத்து பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுமா என்பது தெரியவில்லை. இருந்தபோதிலும் இன்றைக்கு ஸ்டாலின் ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார், மகா கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம் அமையுமா என்று. அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.